الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: لن تموت نفس حتى تستكمل رزقها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் யார் யாரை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு சினிமா நடிகர், அவர் இப்படி இருக்கிறார், அவர் வாழ்க்கையில் இந்த காரில் பயணிக்கிறார், அவர் தன் வாழ்க்கையில் இப்படி உணவு சாப்பிடுகிறார் என்றெல்லாம் வீணான விஷயங்களை குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் உண்மையிலுமே அல்லாஹ்வை குறித்தும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை குறித்தும் நாம் தெரிந்து கொள்வதில்லை. இறைவனுடைய அருட்கொடைகளை குறித்து முழுவதுமாக நாம் படிக்க வேண்டுமானால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் சிந்தித்தால் போதுமானது. ரப்புல் ஆலமீன் அருளுகின்ற அந்த ரிஸ்கை குறித்து சிந்திக்கிற போது அல்லாஹ்வினுடைய ஆற்றலும் அவனுடைய மகிமையும் நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த ஜும்மாவினுடைய சிந்தனையாக ரிஸ்கை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அரபியில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று கூத்துன் என்கிற ஒரு வார்த்தை, காஃப் வாவ் தா என்கிற வார்த்தை. இந்த கூத்துன் என்பதற்கு உணவு என்பதாக பொருள். உணவு என்கிற விஷயத்தை குறிக்கிறது. ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை வெறுமனே உணவு என்கிற வார்த்தைக்கு பெருமானார் அவர்கள் அரபி வார்த்தையாக பயன்படுத்துவார்கள். இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, ரிஸ்க் என்கிற வார்த்தை. இது பரவலான அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தை. உணவு, உடை, இருப்பிடம், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனை நியாமத்திற்கும் இந்த ரிஸ்க் என்கிற வார்த்தையில் அடங்கி விடுகிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற கைகால் சுகங்கள், இது இறைவன் கொடுத்த ரிஸ்க். அல்லாஹ் கொடுத்த அறிவாற்றல், இது இறைவன் கொடுத்த ரிஸ்க். அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியாமத்துகளும் இது ரப்புல் ஆலமீன் கொடுத்த ரிஸ்க். எனவே கூத்துன் என்கிற வார்த்தைக்கு வெறுமனே உணவு என்பதாக பொருள். ஆனால் ரிஸ்க் என்கிற வார்த்தைக்கு பரவலான பொருள் இருக்கிறது. இறைவனால் உனக்கு அருளப்பட்ட அத்தனை நியாமத்துகளும் ஒரு முஸ்லிமாக, ஒரு மனிதனாக நீ எதையெல்லாம் அனுபவிக்கின்றாயோ அது எல்லாருக்கும் இந்த ஒரு பெயர் பொருந்தும், ரிஸ்க் என்கிற வார்த்தை. அருமையானவர்களே, ரிஸ்கை குறித்து முதல் செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிஸ்கினுடைய பொறுப்பு இறைவன் தன் வசம் வைத்திருக்கிறான். 4 விஷயங்கள் சொல்வார்கள் உலமாக்கள். இந்த 4ம் இறைவனால் மட்டும் தான் செய்ய முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனால் மட்டும் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட 4 விஷயங்கள். ஒன்று ஹல்க், ஒரு ரிஸ்க், வல் இஹ்யா வல் இமாத்தா. ஒன்று அல்லாஹ்வினுடைய படைத்தல். இறைவன் படைப்பது அல்லாஹ்வின் மட்டும் தான் முடியும். அதே போல் மௌத் தருவதை இறைவனால் மட்டும்தான் முடியும்.
அதே போல் மௌத்துக்கு பிறகு எழுப்புவது இறைவனால் மட்டும்தான் முடியும். ரிஸ்க் அளிப்பதும் இது இறைவனால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் இந்த ரிஸ்க் என்கிற பொறுப்பை தன்வசம் வைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். இன்னல்லாஹு ஹுவர் ருஸாக்கு ذுல் குவத்தில் மதீன். இந்த இறைவன் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த ரிஸ்க் வழங்கக்கூடிய பொறுப்பை அவன் ராஜிக்காக இருந்து தன்வசம் வைத்திருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்திற்கு பொருள். அருமையானவர்களின் முதல் செய்தி, இறைவன் ரிஸ்க் என்கிற பொறுப்பை தன்வசம் எடுத்து வைத்திருக்கிறான். திருமறையில் இப்படி ஒரு ஆயத்து வருகிறது, ஹுவல்லதீ ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். சும்ம ரஸகக்கும், அவன்தான் உங்களுக்கு உணவு தந்தான், ரிஸ்க் கொடுத்தான். சும்ம யுமீத்துக்கும், அவன்தான் உங்களை மௌத்தாக்க செய்தான். சும்ம யுஹீக்கும், பிறகு மௌத்தை கொடுத்த பிறகு அவன் எழுப்புவதும் அவனே. இந்த 4 விஷயங்களும் இறைவன் தன்வசம் வைத்திருக்கிறான். இறைவனால் அல்லாஹ்வால் இன்றி வேறு யாராலும் இந்த 4 விஷயமும் செய்ய முடியாது என்று உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வரலாறு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய பிரபஞ்சத்தை ஆட்சி செய்தவர்கள். உலகத்தில் இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களால மனிதர்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல. மனிதர்கள் அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய பேச்சை கேட்பதில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? ஜின்களில் இருந்து ஊர்வன பரவன என்று மனிதர்களில் இருந்து எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஜின்களை கண்ட்ரோல் செய்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் இன்றைக்குள்ள பைத்துல் முக்தஸ் என்கிற மஸ்ஜிதாக நாம் பார்க்கிறோம். இது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து கட்டிய பள்ளி. ஜின்களில் இருந்து எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர், அதிகாரத்திற்கு சொந்தக்காரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை தெரியுமா? அல்லாஹ் உணவு கொடுக்கிற மாதிரி நாமளும் எல்லா உயிரினங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் இறைவன் ரிஸ்க் அளிப்பதை போல் ஒரு நாள் அந்த ரிஸ்கினுடைய பொறுப்பு நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், உணவு அளிக்கக்கூடிய பொறுப்பை இது என்னிடத்தில் கொடுத்து விடு என்று கேட்கிறார்கள். முதல்ல கேட்டது 1 வருஷத்துக்கான பொறுப்பு கேட்கிறான். அல்லாஹ் சொன்னா, சுலைமானே இது சாதாரண விஷயம் இல்லை, உன்னால முடியாதுன்னுட்டான். மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் 1 வருடம் வேண்டாம், 1 மாதம் எனக்கு பொறுப்பு தா என்று கேட்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இல்லை வேண்டாம். மீண்டும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் 1 மாதம் வேண்டாம், 1 வாரம் எனக்கு பொறுப்பு தா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், வேண்டாம். கடைசியாக 1 நாள் தா என்று கேட்கிறார்கள். 1 நாளும் அல்லாஹ் வேண்டாம் என்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் 1 நாள் எல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வக்து நீ ரஸாக்காக இருந்து உன் படைப்பினங்களுக்கு நீ உணவளிப்பதை போல் 1 நாள் நான் எல்லா படைப்பினங்களுக்கும் உணவு தருகிற பொறுப்பை எனக்கு கொடு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுமதி தருகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய உணவை ஏற்பாடு செய்கிறார்கள். ஜின்கள், மனிதர்கள் தன் படைகளில் உள்ள அத்தனை பேர்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விருந்தை தயார் செய்து ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் கொடுக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி ஆசை, அல்லாஹ்வை விடவும் நாம் இந்த பொறுப்பை சரியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஆசை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை மிக நேர்த்தியாக நாம் முடித்து காட்ட வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை. எல்லாம் உணவெல்லாம் தயாரிச்சுட்டு கொண்டு போய் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனையில் இப்படி மசூரா அபிப்பிராயம் வருகிறது, நாம் கடலில் இருந்து ஆரம்பிக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த ஒட்டுமொத்த செஞ்ச உணவுப் பொருட்களையும் கடற்கரையில் வைக்கிறார்கள். கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திமிங்கலம் வந்து செய்த அத்தனை உணவுகளையும் சாப்பிட்டு விட்டு உள்ளே செல்லுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதாம், சுலைமானே, என் பசியை நீ ஆற்றவில்லை என்பதாக சொல்லுகிறார். என் பசியை நீ போக்கவில்லை. செய்த ஒட்டுமொத்த உணவுகளையும் ஒரே ஒரு திமிங்கலம் சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்ட பிறகு சொல்லுகிறது திமிங்கலம், சுலைமானே, என் பசியை நீ போக்கவில்லை. என் ரப்புல் ஆலமீன் இது போல் எனக்கு 3 மடங்கு எனக்கு உணவை தருகிறான் என்று அந்த திமிங்கலம் சொன்னது என்பதாக பார்க்கிறோம். வியந்து போன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினார்கள், இறைவன் தன் வசம் வைத்திருக்கிறான் ரஸாக் என்கிற பொறுப்பை. உணவளிக்கக்கூடிய பொறுப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த விஷயங்களும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை பொறுப்பையும் இது இறைவன் தன் வசம் வைத்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிந்தனை வந்தது. அருமையானவர்களே, ரிஸ்கை குறித்து நாம் விளங்க வேண்டிய முதல் செய்தி, இந்த ரிஸ்க் என்கிற பொறுப்பை இறைவன் தன் வசம் வைத்திருக்கிறான். ரிஸ்கை குறித்து விளங்க வேண்டிய 2வது செய்தி என்ன தெரியுமா? ரிஸ்க் இது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தருகிறான். அவன் நாட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் என்பது
அதனால் நாம் இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரிசுக்கை வாரி வழங்கினானோ அவர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள், யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கலையோ அவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபமானவர்கள். மனிதர்களுடைய உள்ளங்களில், மனிதருடைய குறைவற்ற அறிவுகளில் இப்படிதான் சிந்திக்க தோணும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வழங்கினானோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், யாருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விற்கு கோபமானவர்கள் என்று இப்படி சிந்திக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஜட்ஜ்மெண்ட் தவறுங்கிறான். அல்லாஹ் இந்த தீர்ப்பு இது தவறு. இது கொடுத்தவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், ரிஸ்க் கொடுக்கப்படாதவர்கள் இறைவனுக்கு கோபமானவர்கள் என்கிற தீர்ப்பு இருக்கிறது, இது தவறு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் இப்படிதான் எண்ணுகிறார்கள். ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்து, வீடுகளை கொடுத்து, பல பாக்கியங்களை கொடுத்தானோ அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஃபஅம்மா அக்ரமன், என் இறைவன் எங்களை சங்கைப்படுத்துகிறான். அடுத்து சொல்கிறார்கள், அம்மா இன்தலாஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிற போது ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி ஆஹானன், யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரிஸ்கை குறைத்து கொடுக்கிறானோ அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எங்கள் இறைவன் எங்களை கேவலப்படுத்தி விட்டான் என்று. அது குறையுள்ளவர்கள் இப்படி சொல்வார்கள், கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், ரிஸ்க் கொடுக்கவில்லை என்றால் இறைவனுக்கு அவர்கள் கோபமுடையவர்கள் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இந்த தீர்ப்பு தவறு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, கண்ணியம் என்பது ரிஸ்கை அதிகமாக கொடுப்பதிலேயோ அல்லது ரிஸ்கை குறைத்து கொடுப்பதிலேயோ கண்ணியம் இல்லை. பெருமை என்பது அல்லாஹ் கண்ணியத்தை ரிஸ்கை கொடுப்பதில் அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அவன் நாட்டத்தால் நாடியவர்களுக்கு சில பேருக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அதே போல் விளங்க வேண்டும். சொன்னார்கள், அல்லாஹ் ரிஸ்கை தன் நாட்டத்தில் வைத்திருக்கிறான். அப்படின்னு பார்த்தோம் சொன்னா செல்வந்தர்கள் எல்லாம் நல்லவர்களா என்கிற கேள்வி வருகிறது. அல்லாஹ் செல்வந்தர்கள் நல்லவர்களா என்கிற கேள்விக்கு பதில் எப்போது தெரியுமா இருக்கிறது? அந்த செல்வத்தை நல்வழியில் செலவு செய்பவர்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், செல்வத்தை சில பேருக்கு முசீபத்தாகவும் அமைகிறது, அதே செல்வம் சில பேருக்கு ரஹ்மத்தாகவும் அமைகிறது. நீங்கள் காரூனை எடுக்கலாம், வரலாறை பாருங்கள். காரூன் செல்வத்தால் அழிந்து போனவன். காரூன் தன்னுடைய செல்வம் இறைவன் கொடுத்த செல்வத்தால் ஆணவப்பட்டு பெருமைப்பட்டு புதையுண்டு போனான். காரணம் அவனுடைய செல்வம். அவன் செல்வம் அவனுக்கு முசீபத்தாக அமைந்தது. அதே நேரத்தில் செல்வம் ரஹ்மத்தாகவும் அமைந்திருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வமா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கொடுத்திருந்தான், அதிகாரத்தை கொடுத்திருந்தான், செல்வத்தை கொடுத்திருந்தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு பொருத்தமான வழியில் அந்த செல்வத்தை கழித்து ரப்புல் ஆலமீனுடைய பிரியத்திற்குரிய நபியாக ஆனார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக செல்வம் என்பது ஒரு மனிதன் நல்லவனுக்கான அடையாளமும் அல்ல, அதே நேரத்தில் செல்வம் ஒரு மனிதன் கெட்டவனுக்கான அடையாளம் அல்ல. ஆக அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்றால் அவர் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர் அல்ல. அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கவில்லை என்றால் இறைவனுக்கு அவர்கள் கோபமுடையவர்கள், இறைவன் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறான் என்பதற்கான அர்த்தமும் அல்ல. நீங்கள் பார்க்கலாம், வரலாறுகளில் எத்தனை பேருக்கு செல்வம் ரஹ்மத்தாக அமைந்திருக்கிறது. அந்த செல்வத்தை வைத்து எத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, பல பணக்காரரான சஹாபி. அவர்கள் தன்னுடைய பணத்தின் மூலம் அவர்கள் கிணற்றை தர்மம் செய்திருக்கிறார்கள், வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அதே போல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்னா அவர்கள் தபூக்குடைய யுத்தக்களங்களில் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன் செல்வத்தில் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாம் செல்வத்தை வைத்து இறைவனுடைய பாதையில் அந்த செலவு செய்து ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். அருமையானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற சஹாபி மிகப்பெரிய பணக்கார சஹாபி. எந்த அளவுக்கு பணக்கார சஹாபின்னு சொன்னா, மதீனாவிற்கு வெளியில் ஏறத்தாழ 500 ஒட்டகங்கள் அவர்களுடைய வியாபார பொருளோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார சஹாபி. இவர் வீட்டில் உட்கார்ந்து சந்தோஷமா உட்கார்ந்துக்குவார். வெளியே அவ்வளவு பெரிய வியாபாரம் நடக்கிறது, 500 ஒட்டகங்கள் வியாபார பொருட்களோடு மதீனாவுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காது பட ஒரு செய்தி வருகிறது. நிறைய சம்பாதிச்சுட்டா சொல்லிடுவாங்க மக்கள். சொன்னார்கள், சில பேர் இப்படி பேசினார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு காசு நிறைய புழங்குது, அதெல்லாம் எதிலிருந்து வருதுன்னு தெரியல என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பற்றி தவறாக பேசுகிறீர்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொர்க்கத்திற்குரிய சஹாபி என்று பெருமானார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரெல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை குறை சொன்னார்களோ அவர்களை பார்த்து ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள்.
இந்த செய்தியை கேட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் காதுக்கு வருகிறார். சில பேர் இப்படி உங்களை தப்பா பேசி கொண்டிருக்க, ஆயிஷா அம்மா உங்களுக்கு எதிராக நீங்கள் சொர்க்கத்திற்குரிய சஹாபி என்று பெருமானார் சொன்ன செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்தார்கள் தெரியுமா? மதீனாவுக்கு வெளியில் தன்னுடைய வியாபார பொருட்களோடு இருந்த அந்த 500 ஒட்டங்களும் தர்மம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஒரே ஒரு ஹதீஸில் கிடைத்த இன்பம், ஒரே ஒரு ஹதீஸில் கிடைத்த இன்பம், அந்த 500 ஒட்டங்களும் நான் தர்மம் செய்து விடுகிறேன். சும்மா ஒட்டகத்தை தர்மம் செய்கிறது என்பது வேறு. 500 ஒட்டகங்கள் வியாபார பொருட்களோடு இருக்கிறது. சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சொர்க்கத்திற்குரியவர் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஹதீஸ் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த 500 ஒட்டங்களையும் நான் தர்மம் என்பதாக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, சொல்ல வருகிற விஷயம் இதுதான். அல்லாஹ் ஒருவருக்கு ரிஸ்கை தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் என்பதாக அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் இறைவன் கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விற்கு கோபமுடையவர்கள், அல்லாஹ்விடத்திலே கோபமானவர்கள் என்கிற அர்த்தமும் அல்ல. அதே நேரத்தில் இப்படியும் நாம் யோசிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவேளை அல்லாஹ் ஏழையாக இருப்பதுதான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருப்பது என்கிற அர்த்தமும் அல்ல. அதே நேரத்தில் ஏழை பணக்காரனாக மாறுவது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் அல்ல. அருமையானவர்களே, ஆக பணம் கண்ணியத்தை தருவதோ, பணம் ஒரு அல்லாஹ்விடத்தில் கோபத்தை ஏற்படுத்துவதோ, ஏழை அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை தருவதோ, ஏழ்மையாக இருப்பது அல்லாஹ்விடத்திலே கோபத்தை ஏற்படுத்துவதோ என்கிற விஷயமும் அல்ல. ரிஸ்க் என்பது இறைவன் தன் நாட்டத்தால் அல்லாஹ் சிலருக்கு அதிகமாக கூட்டி கொடுக்கிறான். சில அமல்கள் பிடித்து போய் அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை அதிகப்படுத்துகிறான். அருமையானவர்களே, ஆக ரிஸ்கினுடைய விஷயங்களில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், இறைவன் ரிஸ்கை தன் பொறுத்தில் வைத்திருக்கிறான். இரண்டாவது விஷயம், இறைவன் தன் நாட்டத்தில் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரிஸ்கை குறித்து விளங்க வேண்டிய மூன்றாவது விஷயம், அல்லாஹ் எங்கிருந்தாலும் உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். எப்படி மௌத்தை அல்லாஹ் எந்த ஊருக்கு சென்றாலும் உங்களுடைய மௌத் என்பது அது உங்களை தேடி வருகிறதோ, அதுபோல் தான் ரிஸ்க் என்பது அது உங்களை தேடி வரும் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. ஒருவனுடைய ரிஸ்க் பூர்த்தியாகாத வரைக்கும் ஒருவனுக்கு இறைவன் மௌத் கொடுப்பதில்லை. வாழ்க்கையில் இப்படி பார்க்க முடியாது. ரிஸ்க் இல்லைன்னு ஒருத்தர் மௌத்தானார்னு இல்லை, ரிஸ்க் இல்லாம ஒருத்தர் மௌத்தானார். எத்தனையோ பேர் பஞ்சத்தில் மௌத்தாராங்களே அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனால் சொல்ல முடியும், அவர்கள் இப்படிதான் மௌத்தாக வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி. அதனால் அப்படி மௌத்தானார்களே தவிர இறைவன் ரிஸ்க் கொடுக்காதனால அவர்களுக்கு மௌத் வந்தது என்பது இல்லை. சமீபத்தில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நைஜீரியாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் புறப்பட்டவர்கள் பாலைவனத்தில் இருந்து ஏறத்தாழ 50 பேர் கொண்ட படை. அந்த 50 பேரில் 48 பேர், ஒரு வண்டி அவர்கள் சென்ற வாகனம் பழுதாகி நின்று அந்த சஹாரா பாலைவனத்தில் 48 பேரும் தண்ணி இல்லாமல் மூத்தாகிறார்கள். நம்ம சொல்ல முடியுமா, தண்ணி இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கல, தண்ணியை கொடுக்கல என்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நினைத்திருந்தால் வேறு எங்கேயாவது இருந்தோ ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் இறைவன் செய்யவில்லை. காரணம், இவர்கள் இப்படிதான் மௌத்தாக வேண்டும். அவர்களுடைய தண்ணிக்கான ரிஸ்க் முடிஞ்சு போச்சு. நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் ரிஸ்க் ஒருத்தருக்கு முடிச்சுட்டானா எவ்வளவுதான் கொண்டு போய் வாயில ஊத்தினாலும் வெளியே வந்துடும். கொண்டு போய் மௌத்தாயிட்டார், அவருக்கு கொண்டு போய் நீங்க வாயில எத்தனை சொட்டு பாலை ஊத்தினாலும் அந்த பால் வெளியே வந்து விடும். காரணம், அல்லாஹ் அவருக்கான ரிஸ்கை அது முடித்து விட்டான். இதைத்தான் சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. ஒருவனுடைய ரிஸ்க் பூர்த்தியாகாத வரைக்கும் அவனுக்கு மௌத் வராது என்பதாக சொன்னார்கள். எங்கிருந்தாலும் உங்களுடைய ரிஸ்க் கிடைத்துவிடும். ஒரு அரபியினுடைய கவிதையில் இப்படி சொல்வார்கள், இதா குன்த லா தஅரிஃபு உன்வான ரிஸ்கஹா ஃபஇன்ன ரிஸ்க யஅரிஃபு உன்வானக. உன்னுடைய ரிஸ்கினுடைய முகவரியை நீ அறிய மாட்டாய். ரிஸ்கினுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய ரிஸ்க் உனக்கான முகவரியை உன் ரிஸ்க் தெரிந்து வைத்திருக்கும் என்று சில அரபி கவிதைகள் இப்படியாக சொல்லுவார்கள். அது ரிஸ்கினுடைய முகவரி நமக்கு தெரியாது, ஆனால் ரிஸ்க்கு தெரியும் நம்மளுடைய முகவரி. ஆக எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ரிஸ்க் என்பது அது நம்மிடத்தில் வந்து சேரக்கூடியது என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரிஸ்கை எல்லா மனிதர்களுக்கும் படைத்த அத்தனை படைப்பனங்களுக்கும் இறைவன் ரிஸ்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். திருமறையில் சொல்வான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் ஒரு பாறையில் ஊர்ந்து செல்லுகிற ஒரு புழுவுக்கும் இறைவன் ரிஸ்கை தராமல் இல்லை.
இந்த ஆயத்திற்கு கீழ் தஃசீரில் இப்படி ஒரு வரலாறு ஒரு சம்பவத்தை எழுதுவார்கள். ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆற்றோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு எறும்பு ஒரு கோதுமை தானியத்தை தன் வாயில் வைத்து அதை சுருட்டி சுருட்டி எடுத்து போய் கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எறும்பு போகிறது. ஒரு கட்டத்தில் ஆற்றினுடைய கரைக்கு சென்ற பிறகு அங்கே ஒரு தவக்கலை வாயை திறந்து கொண்டிருக்கிறது. இந்த எறும்பு போய் அந்த தவக்கலுடைய வாயில உட்காருது. அந்த வாயை திறந்த தவக்கலை எறும்பு உட்கார்ந்தவுடன் வாயை மூடி மீண்டும் அந்த ஆற்றுக்குள் அடியில் சென்று கொஞ்ச நேரம் கழித்த பிறகு மீண்டும் அந்த தவக்கலை வருது. ஆற்றின் ஓரத்தில் வந்து வாயை திறக்கிற போது உள்ள போன அதே எறும்பு மீண்டும் திரும்பி வந்து அந்த இடத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எல்லா விஷயங்களின் சக்தியையும் கொடுத்திருந்தவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பை பார்த்து கேட்டார்கள், என்ன நடந்தது? எறும்பை நின்று என்ன நடந்தது? எறும்பு சொன்னது, என் இறைவன் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறான். இந்த ஆற்றிற்கு அடியில் ஒரு பாறை இருக்கிறது, ஒரு கருப்பு பாறை. அந்த பாறையில் ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தில் ஒரு கண் தெரியாத புழு இருக்கிறது. அந்த புழுவுக்கு என்னால் இறைவன் அதற்கென்று ரிஸ்கினுடைய ஏற்பாடு செய்திருக்கிறான். எனவே நான் கொண்டு போய் அந்த புழுவினுடைய வாயில் நான் கோதுமையை தினந்தோறும் வைத்து விட்டு வருவேன் என்று அந்த எறும்பு சொன்னதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, பூமியில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புக்கும் இறைவன் ஒரு ரிஸ்கை முடிவு செய்து விட்டான். இறைவன் நாடியதுதான் நமக்கு கிடைக்க போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, ஹாத்திமுல் அஸம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவர் பக்தாதில் கல்வி படிப்பதற்காக வேண்டி, ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி தன் வீட்டை விட்டு போறார். ஏறத்தாழ 9 பெண் பிள்ளைகள், 9 பெண் பிள்ளைகள், வயசு பிள்ளையிலிருந்து ஒரு கை குழந்தை வரைக்கும் 9 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் முதலாவது புள்ள ரொம்ப நல்ல புள்ள. அந்த புள்ள வீட்டிலே இருந்து குரானை மனனம் செய்து ஹாஃபிஸ் ஆகிவிட்டது. எல்லா பிள்ளைகளும் அத்தா போகிற போது அவர்கள் அழுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அத்தா ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க்கு வீட்டில் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டு வச்சுட்டு தான் போனார். ஆனால் இவர் போனவர் பல வருடங்கள் ஆகிவிட்டது. பல வருடங்கள் ஆகி வீட்டிற்கு திரும்பவில்லை. கொடுத்த அத்தனை செல்வங்களும் பணங்களும் காலியாய் கொண்டே இருக்கிறது. ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு வருகிறது. நெருக்கினுடைய வீட்டினுடைய உணவு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எல்லா பிள்ளைகளும் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தா போயிட்டாரு, எல்லாம் எதுவுமே கொடுக்காம போயிட்டாரு, ஒண்ணுமே இல்லை வீட்டில் இப்போ சாப்பிட்றதுக்கு என்று இருக்கிற அத்தனை குழந்தைகளும் வேறு விதமாக பேசுகிற போது அந்த முதல் குழந்தை சொன்னது ஹாஃபிஸா, அந்த குழந்தை சொன்ன வார்த்தை இதுதான், என் ரப்புல் ஆலமீன் ஹஸரத் என்னுடைய தகப்பனின் வழியாக இறைவன் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்கிற அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. கடைசியாக அந்த பிள்ளையினுடைய வீட்டில் எல்லாம் காலியாகிவிட்டது, தண்ணியை தவிர. அந்த நேரத்தில் ஹலீஃபா மன்சூர் என்கிற அந்த ஹலீஃபா, அப்பாசிய ஹலீஃபா அந்த வழியாக செல்லுகிற போது பாலைவனத்தில் கடுமையான தண்ணி தாகம். எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று சுத்தி பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரே ஒரு வீடு இவர்களுடைய வீடு. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. இந்த முத புள்ள வருது. ரொம்ப அழகான புள்ள, ரொம்ப அறிவான புள்ள. வந்த உடனே ஹலீஃபா கேட்கிறார், தண்ணி கேட்கிறார். அந்த புள்ள சொன்ன வார்த்தை இதுதான், நல்ல வேளை இருக்கிறதை கேட்டீங்கன்னு சொல்லுது. இருக்கிறது வேறு எப்படியாவது சொல்லியிருக்கலாம். எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, இது இல்லை, அது இல்லை என்று சொல்லியிருக்கலாம். அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை இதுதான், இருப்பதை கேட்டீர்கள் என்று சொல்லுகிறது. இப்போ ஹலீஃபா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் நோட்டமிடுறார். பார்த்துட்டாரு, வீட்டில் ஒண்ணுமே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் நாடு திரும்பிய பிறகு பலவிதமான தங்க பொருட்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். வீட்டில் தங்கம் நிறைஞ்சு போச்சு. எந்த அளவுக்குன்னா கிதாபுகளை எழுதுறாங்க, இவருடைய முதல் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு பின்னால இருக்கக்கூடிய சின்ன கதவு வழியா வெளியே போகிற அளவுக்கும் வீட்டில் அவ்வளவு தங்கங்கள் நிரப்பி வைக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் இந்த முதல் குழந்தை இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், அல்லாஹ்வினுடைய படைப்பு ஒருத்தர் நம்ம மேல பார்வைப்பட்டதுக்கே அல்லாஹ் வீட்டை தங்கத்தால நிரப்பிட்டான். அந்த ரப்புல் ஆலமீனுடைய பார்வைப்பட்ட நம்ம வீடு என்ன ஆகும்னு கேட்டது. அருமையானவர்களே, அது சொல்ல வருகிற விஷயம் இதுதான், இறைவன் உங்கள் ரிஸ்கை தீர்மானித்து விட்டான். அந்த ரிஸ்கை எந்த வழியிலாவது ஏதாவது ஒரு வழியாவது உங்களுடைய வீட்டிற்கு இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பது இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அபூ உபைதா என்கிற ஒரு சஹாபி, அவருடைய தலைமையில் ஏறத்தாழ 300 சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்திற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். போன 300 பேர் குறைவான சாப்பாடு, குறைவான வாகனம், சாப்பாடு கொஞ்ச நாள்களில் காலியாகி விட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான். பசிச்சா அந்த பேரிச்சம்பழத்தை வாயில போட்டு சூபிக்குவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து மீண்டும் கவருக்குள்ள போட்டு மடிச்சு வச்சுக்குவான். இதுதான் உணவு. பல சஹாபாத்துடைய உணவு இதுவாகத்தான் இருந்தது. அந்த பேரிச்சம்பழம் ஒரு கட்டத்தில் காலியான பிறகு யாருக்கும் எந்த உணவும் இல்லை.
கடலோர பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 300 சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பெரிய திமிங்கலம் போல் உள்ள ஒரு மீன் கதையின் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது, செத்து கிடக்கிறது. அபூ உபைதாட்ட நிறைய சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்க் இது, நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லுகிற போது அபூ உபைதா போய் பார்க்கறாங்க, அது செத்து கிடக்குது. இல்லை நாம சாப்பிடக்கூடாது இது சொல்லுகிறார்கள், நாம் சாப்பிட வேண்டாம். நிறைய சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்ல கஷ்டமான காலங்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லவா, நெருக்கடியான சூழல்களில் செத்த பிராணிகள் கூட நாம் சாப்பிட முடியும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறானே, அந்த சலுகையை பயன்படுத்தி நாம் சாப்பிடலாம் என்று அபூ உபைதா சொல்றாங்க. அவ்வளவு கடுமையான பசி, செத்த பிராணியை சாப்பிடுகிற அளவுக்கு கடுமையான பசி. எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி ஒரு முடிவு செய்கிறார்கள், ஏகோபித்து ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். உடனே அபூ உபைதா அவர்கள் சாப்பிடலாம் என்று அனுமதி கொடுத்த பிறகு 300 சஹாபாக்களும் பல நாட்களாக தன் காரியங்கள் முடிந்து நாடு திரும்புகிற வரைக்கும் அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். புகாரியில் வருகிறது ஹதீஸ்களில் இப்படி சில சஹாபாக்கள் சொல்வார்கள், எங்களில் சில சஹாபாக்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் ஊர் திரும்புகிற போது நாங்கள் உடல் பருமனாகி திரும்பினோம் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இது போல எங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான், நாங்கள் சாப்பிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? ஒரு சஹாபி ஒரு தூக்குல போட்டு கொண்டு வந்திருந்தார். உடனே பெருமானார் கேட்ட மாத்திரத்திலேயே வீட்டிலிருந்து விடவிடன் சென்று அந்த தூக்கை எடுத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சாப்பிட்டு ருசி பார்த்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இறைவன் ரிஸ்கை முடிவு செய்பவன், அவனிடத்தில் இருக்கிறது. அவன் தன் பொறுப்பை, ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே யாருக்கு எப்படி தர வேண்டுமோ ரப்புல் ஆலமீன் அப்படி தருகிறான். ரிஸ்கை கேட்கிற விஷயத்துல நாம் ஒரு தவறு பண்றோம். என்ன தவறு தெரியுமா? எல்லாம் நிறைய கூடுன்னு கேட்கிறோம். நல்ல வீட்டை கொடு, நிறைய காசு பணத்தை கொடு. ரிஸ்கினுடைய விஷயத்தில் நிறைய என்கிற வார்த்தை என்பது தவறு. ரிஸ்கை கேட்கிற போது பரக்கத்தை கேட்க வேண்டும். நிறைய கொடுத்துட்டு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கலனா, நிறைய அல்லாஹ் காசு பணத்தை கொடுத்தான், ஆனா ஆரோக்கியத்தை கொடுக்கலனா, அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆயுள கொடுக்கலனா, அது ரிஸ்கை கேட்கிற போது ஒரு விஷயத்தை நாம் கேட்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வு பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை கொடுக்கிற போது இதில் நீ பரக்கத்தோடு கொடு என்று பெருமானார் கேட்டார்கள். ஆக பரக்கத்தோடு கூடிய ரிஸ்கை கேட்கணும். பரக்கத்தோடு கூடிய ரிஸ்கை கேட்கறதுல என்ன ஏற்படுது தெரியுமா? வீட்டில் இருக்கிறது 4 காசா இருந்தாலும் அதிலே இறைவன் மனநிறைவை ஏற்படுத்துகிறான். மனநிறைவோடு நீங்களும் உங்கள் மனைவியும் வாழுவதற்கு இறைவன் தௌஃபீக் செய்கிறான் என்று உலமாக்கள் சொல்வார்கள். எனவே ரிஸ்கை கேட்கிற போது அதிலே நீங்கள் பரக்கத்தோடு கூடிய ரிஸ்கை கேட்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதே நேரத்தில் ரிஸ்கினுடைய விஷயங்களில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய இறைவன் எனக்கு தருவான், என்னுடைய இறைவன் எனக்கு ரிஸ்கை நிச்சயமாக தருவான் என்கிற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். வருமா அப்படின்னா வராது. என் இறைவன் எனக்கு கொடுப்பான் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சம்பளம் போட்டு வீட்டில் உட்கார்ந்து இருப்பதும் கூடாது. ஹஜ்ரத் உமர் அவர்கள், சில சஹாபாக்கள் தவக்குல் என்கிற உச்சக்கட்ட நம்பிக்கையோடு பள்ளியில் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். உமர் அவர்கள் தன் துணியை சுட்டி போர்வையால் அவர்களை அடித்து விரட்டுவார்கள். போய் ஏதாவது உழைத்து வாருங்கள் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் வழியாக இறைவன் நமக்கு தருவான். அப்படின்னா உழைக்காம அல்லாஹ்னால கொடுக்க முடியாதா? அல்லாஹ்வால் கொடுக்க முடியும். ஆனால் இறைவன் ஒரு சுன்னத்தாக உழைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் ஒரு சுன்னத்தாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வியாபாரம் செய்யலையா? எல்லோரும் வியாபாரம் செய்தார்கள். சஹாபாக்களில் எத்தனையோ சஹாபாக்கள் பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்கள். அருமையானவர்களே, உழைக்க வேண்டும். உங்களால் முடிந்தவரை வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரத்தில் பரக்கத்தையும் ரிஸ்கையும் ஏற்படுத்துபவன் இறைவன். எனவே சில அமல்களின் மூலம் நீங்கள் அதில் பரக்கத்தை தேட வேண்டும் என்பதாக சொல்லித் தருவார்கள். என்ன அமல்கள் சொன்னார்கள்? சில அமல்கள், சில காரியங்கள் இருக்கிறது, அந்த காரியங்களால் ரிஸ்க் தடைப்பட்டு விடுகிறது என்பதாக சொல்வார்கள். உங்களுடைய ரிஸ்க், இறைவன் என்ன ரிஸ்கை உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறானோ அந்த அமல்களால் உங்கள் இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் என்பது அது தடைப்பட்டு விடுகிறது என்று சொல்வார்கள். அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 விஷயம் சொன்னார். முதலாவது, நௌமத்து சுபஹ் தம்னஉ ரிஸ்க். சுபுஹுக்கு பிறகு உள்ள தூக்கம் இருக்கிறது, அது ரிஸ்கை தடுக்கிறது என்பதாக சொன்னார்கள். இங்கே கவனிக்க வேண்டும், சுபுஹுக்கு தொழுது விட்டு போய் தூங்குற தூக்கம்,
சுபு தொழுது விட்டு போய் தூங்குகிற தூக்கம் ரிஸ்கை தடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சுபு தொழாமல் தொழுகிற தூக்கம் இருக்கிறது, அது எண்ணத்தில் கணக்கிடுவது. அருமையானவர்களே, ஆக சுபுவுக்கு பிறகு உள்ள தூக்கம் இருக்கிறது, அது ரிஸ்கை தடுக்கிறது. அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்கை அது இல்லாமல் ஆக்கிவிடும், அழித்துவிடும் என்று அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், கில்லத்து ஸலா, தொழுகை தொழாமல் இருப்பது, தொழுகையில் குறை செய்வது. கடந்த வாரம் பேசியிருந்தோம் தொழுகையை குறித்து. தொழுகையால் இறைவன் உங்களுடைய ரிஸ்கினுடைய கருவளம், அவனுடைய சாவி தொழுகை என்பதாக பேசியிருந்தோம். ஆக ரிஸ்க் என்பது உங்களுடைய தொழுகையை தொழாமல் இருப்பதால் ரிஸ்கை இறைவன் குறைத்து விடுகிறான், அது தடைப்பட்டு விடுகிறது என்பதாக சொன்னார்கள். அடுத்து மூன்றாவது கஸ்ல், சோம்பேறித்தனமாக இருப்பது. நிறைய பேர் பார்க்கலாம், வாலிபர்கள் சோம்பேறித்தனம். இன்றைக்குள்ள வாலிபர்களை பார்க்க முடியும், வியாபாரம் செய்யாமல் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய தந்தையினுடைய பணத்தில் அனுபவிக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே சோம்பேறித்தனம் என்பது உங்களுக்கான ரிஸ்கை தடுத்துவிடும். உழைக்க வேண்டிய வயதில் நீங்கள் உழைக்க வேண்டும். உழைப்பது என்பது சுன்னத், அதை ரிஸ்கை தருபவன் இறைவன். எனவே உழைக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக சோம்பேறித்தனத்தோடு இருப்பது இது உங்களுக்கான ரிஸ்கை இது தடைப்பட்டு விடும் என்பதாக சொன்னார்கள். அதே போல் வல் கியானத், மோசடி செய்வது, அடுத்தவனுடைய பணத்தை பிடுங்குவது, சகோதரர்களை ஏமாற்றுவது, அமானிதத்தில் மோசடி செய்வது, சொத்துரிமைகளில் பங்கு சரியாக பிரிக்காமல் மோசடி செய்வது, இது எல்லாம் அப்போது பணம் உங்களுடைய கையில் இருந்தாலும் ஆனால் பிற்காலத்தில் பெரிய சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவோம். நீங்கள் யாரெல்லாம் மோசடி செய்தீர்களோ அவங்களெல்லாம் உங்களை விட நல்லா இருப்பான். யாரெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் மோசடி செய்தீர்களோ அவர்களெல்லாம் செழிப்பாக இருப்பார்கள். ஆனால் ஏமாற்றிய நீங்கள் மோசடி செய்த காரணத்தினால் ஒண்ணுமில்லாமல் போய்விடுவீர்கள். எனவே சொன்னார்கள், அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த 4 விஷயம் ரிஸ்கை தடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, இறைவனிடத்தில் நம் பரக்கத்தான ரிஸ்கை கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் வாழும் ஹயாத்தோடு எல்லா விதமான ரிஸ்குகளையும் பெற்று வளமாக வாழுகிற நசீபை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. எல்லா விதமான அருட்பாக்கியங்களையும் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய, வாழ்ந்து மௌத்தாக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுகை.